தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் டிவிகேவை கடுமையாக தாக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில இட்லி கடை அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை போய் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை வெளியிட்டது இன்பநிதி, அதாவது ரெட் ஜெயிண்ட் தான் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் டிவிகேவை அடிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய படத்தை பார்க்குறீங்க. திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு அப்படின்ற பார்வையில் சீமான் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த போக்கை? முதல்ல நம்ம ஆடியன்ஸுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் நம்மளோட ரிக்வஸ்ட்டை ஏற்று சப்ஸ்கிரைபும் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இன்னும் ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் மக்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. மக்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு காலையில் எனக்கு கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி பாம் த்ரெட் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு நாளைக்கு முன்னாடி நான் கோடம்பாக்கம் ஒரு ஆஃபீஸ் வச்சிருந்தேன். அது என்னோட ஆஃபீஸ் கூட இல்லை, இன்னொருத்தரோட ஆஃபீஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய ஆண்டுகள் ஆச்சு, எப்படியும் டெஃபினட்டாக ஒரு 8-9 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம். ஸோ அந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் வந்து எனக்கு ஃபோன் வந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி சைதாப்பேட்டில் தான் என் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னேன். அதுக்கப்புறம் வீட்லேயும் போய் செக் பண்ணியிருப்பாங்க போல். வீட்டில் நான் இல்லை, அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை. ஸோ வீட்டுக்கும் போய் கார் பார்க்கிங்கெல்லாம் போய் ஏதோ செக் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ முதல்ல காவல்துறைக்கு நன்றி. இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இந்த விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற செய்தி கிடைச்ச உடனே குயிக்காக ரியாக்ட் பண்ணதுக்கு நன்றி. ரெண்டாவது, மக்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். அதனால மக்களுக்கும் இந்த விஷயத்த நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஸோ இப்போ இஷ்யூக்குள்ளே வருவோம். ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து சொல்கிற விஷயம் என்னன்னா, கேள்வி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கேள்வியை மறந்துடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஸோ குயிக்காக இன்னொரு தடவை கேள்வி கேட்டுறீங்களா? ஓகே. அதாவது சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, சீமான் அவர்கள் மீது இப்போ கடுமையான விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தினுடைய படம் பார்த்துட்டு அதுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருந்தார். அது விமர்சனமாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் டிவிகேவையும் விஜயும் கடுமையாக தாக்குறாரு, இன்னொரு பக்கம் திமுக ஆதரவு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இன்பநிதி ரிலீஸ் பண்ணக்கூடிய இட்லி கடை படம் பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது சீமான் அவர்கள் அவருடைய பாதையிலிருந்து தடமாறுறாரா இப்படியான விமர்சனங்கள்லாம் சீமான் அவர்களை நோக்கி வைக்கப்படுது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் சினிமா கவர்ச்சி மூலியமாக உள்ள வராரு. சினிமா சரியான போக்கு கிடையாது இளைஞர்களுக்கு அப்படிலாம் நம்ம வழிகாட்டுறோம். சீமான் அவர்கள் வழி நடத்துறாரு. அப்படி அவர் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இட்லி கடை போன்ற படம்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறது சரியான ஒரு போக்கா அப்படின்ற விமர்சனம் எழுந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இது நம்ம தெளிவா இஷ்யூ என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம பிரச்சனையை நம்ம பேசும்போது முதல்ல இஷ்யூ என்ன, இதுதான் இஷ்யூனா என்ன மாதிரியான ஸ்டாண்டிங் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும். நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா நண்பர்கள் நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், ரொம்ப அழகா பேசுவாங்க, நிறைய தகவல்களை அழகா கம்பைல் பண்ணுவாங்க. ஆனா எக்ஸாக்டா இஷ்யூ என்ன அப்படின்ற தெளிவு இல்லாம ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துட்டு இருக்கும். இப்போதைக்கு இஷ்யூ என்னன்னா, 41 பேர் கரூர்ல இறந்திருக்காங்க. அதுக்கு காரணம் யார் அப்படின்றதான் இஷ்யூ. இங்க சீமான் அவர்கள் போய் இந்த படத்தை பார்த்தாரா, இதெல்லாம் இஷ்யூ கிடையாது. இப்ப சீமான் அவர்கள் அங்க 41 பேரை கொல்லல இல்லையா? சோ அதுக்கு யாரு பொறுப்பு? அந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணது? அதை பண்ணது விஜயும் அவங்க கட்சிக்காரங்களும். ஸோ அவங்க தான் இங்க பொறுப்பேற்கணும். அந்த இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இங்க டைவர்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் சீமான் கிடையாது. ஸோ கிளியரா நம்ம முதல்ல ஃபோக்கஸ் வேணும். நம்ம இதை பத்தி பேசும்போது இங்க டைவர்ட் ஆக வேண்டிய தேவை கிடையாது. இங்க சீமானுக்கும் என்டிகேவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ அதை பத்தி பேசும்போது சீமான் அங்க காசு வாங்கிட்டாரு, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இட்லி கடையை பத்தி பேசுவோம். அது அப்கோர்ஸ் ஒரு இஷ்யூ தான். ஆனா இந்த இஷ்யூ பெருசா, இட்லி கடை படத்தை போய் அவர் பார்த்தது பெருசான்னா இதுதான் பெரிய இஷ்யூ இல்லையா? கரூர் விவகாரம் தான் பெரிய இஷ்யூ. ஸோ இதை அதோட போய் குழப்பிக்க கூடாது. இந்த வேலையை பார்த்தோம்னா எப்பவுமே நிறைய பேர் இந்த விஷயத்த ரொம்ப பிளான்டா பண்ற விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும் போதும் இந்த விஷயம் நடந்தது. எனக்கு ஒரு யூடியூபர் தெரியும், பர்சனலா ரொம்ப ஒரு தேர்ட் ரேட் ஃபெலோ அந்த இண்டிவிஜுவல். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 days பேசவே இல்லை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இறக்குறாங்க, அந்த இஷ்யூ பத்தி அவர் பேசல. தன்னை ஒரு கம்யூனிஸ்டாலாம் ஐடென்டிஃபை பண்ணிப்பாரு. பர்சனல் இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள். இப்போ உங்களை அட்டாக் பண்ணணும்னா அரசியல் ரீதி அட்டாக் பண்ண மாட்டார், பர்சனலா தான் அவர் அட்டாக் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு நபர். அவரோட பேர்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணாம இருக்கோம்னா, அவரோட பேர்லாம் யூஸ் பண்றதே நமக்கு அவமானம், அதனால நம்ம யூஸ் பண்ணல.
ஸோ அவரு என்ன பண்றாரு, ஒரு 2 days அதை பத்தி வீடியோவே போடல. அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறாரு. சாட்டை துரைமுருகன் அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு அந்த இஷ்யூவை இங்க டைவர்ட் பண்றாரு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் சாட்டை துரைமுருகன் கிடையாது, பாதிக்கப்பட்டதும் சாட்டை துரைமுருகன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும்போது இந்த பக்கம் டைவர்ட் பண்றது. இங்கேயும் அதுதான் நான் பாக்குறேன். இங்க இஷ்யூ முதல் என்ன, ஒரு அரசியல் மயப்படாத ஒரு கூட்டம், அரசியல் தெளிவில்லாத ஒரு தலைமை, அப்புறம் எந்த அதிகாரமும் இல்லாம எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாத 2ஆம் கட்ட தலைவர்கள்ன்ற வார்த்தையை அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க, ஒரு ஃபேன் கிளப் ஸ்டைல்ல ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது பெரிய கூட்டம் திரளுது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இல்ல, வேற நிறைய சிக்கல்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இது நடக்கும்போது நம்ம விஜயையும் அந்த கட்சியையும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும். டார்கெட் பண்ணுன்றதை விட பிரச்சனை எங்க இருக்குன்றதை நம்ம கிளியரா சொல்லணும். இதை பேசும்போது ஏன் இட்லி கடைய படத்தை இவர் போய் பார்க்க போனார், ஏன் அங்க போனார் இங்க போனார், அது இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க இந்த மாதிரி விஜய் அட்டாக் பண்ணீங்கன்னா அது திமுகவுக்கு தான் சாதகமா அமையும், இந்த இஷ்யூல நீங்க திமுகவை அட்டாக் பண்ணணும். ஸோ திமுகவை அட்டாக் பண்றதை விட நீங்க எதுக்கு விஜய் அட்டாக் பண்றீங்க, தயவு செய்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்திருக்குன்றத கிளியரா புரிஞ்சுக்கோங்க, இந்த இஷ்யூ எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்றத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு திமுக வீழ்த்தணுமா, திமுக அதிகாரத்துல இருந்து கீழே கொண்டு வரணுமா, அது என் பிரச்சனை கிடையாது. இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதுக்கான காரணம் யார், அதை கிளியரா பேசுங்க. இதை பேசினா திமுக வந்துடும், அதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. இங்க என்ன பிரச்சனை இருக்கு, உண்மை என்ன, யாரு தவறு பண்ணிருக்காங்கன்றத நம்ம கிளியரா இங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். சோ இங்க 41 பேர் இறந்திருக்காங்க, இதுல டிவிகேவுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. சோ அதை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்ல நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அது அரசியல்ல திமுகவுக்கு சாதகமா அமைச்சிடும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை தான் நான் பேச முடியும். இங்க அந்த கட்சி மேல பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் வேற மாதிரி இதை ஸ்பின் பண்ண முடியாது. இல்ல எது நியாயமோ எது கரெக்டோ எது உண்மையோ அதுதானே பேச முடியும். சோ இப்ப இது சிக்கல் என்னன்னா, கண்மூடித்தனமான ஒரு திமுக எதிர்ப்பு இருக்கு பாருங்க, அங்க இருந்து எல்லா விஷயத்தையும் அணுகிறது. இப்ப நாம் தமிழர் கட்சி தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க, இல்லங்க நாம் தமிழர் கட்சி தனியா கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டெஸ்ட் பண்ணா அது திமுகவுக்கு லாபம் ஆயிரும், சோ அவங்க அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். சோ அவங்களை பொறுத்தளவுல திமுகவை வீழ்த்தணும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு விஷயம் கரெக்டா தப்பா, நம்ம செய்யறது லாங் ரன்ல கரெக்டா போய் முடியுமா, இந்த ஸ்டாண்டு கரெக்டா தவறா, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு திமுகவை வீழ்த்தணும், சோ அதனால நான் விஜயை சப்போர்ட் பண்ணுவேன், அதனால நான் அதிமுகவை சப்போர்ட் பண்ணுவேன், அதனால என்டிகே போய் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். எல்லாத்தையுமே திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு அப்படின்ற ஒரு புள்ளியில இருந்து பாக்குறது. அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்ற இடத்துல இருந்து பாக்குறது கிடையாது. அரசியல் மாற்றம் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா விஜய் மாதிரியான ஆளை சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விஜய் அரசியல் மாற்றம் கொண்டு வர போற ஆள்லாம் கிடையாது. விஜய் எப்படி அரசியல் மாற்றம் கொண்டு வர போறாரு? சோ நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது பக்கம் போக மாட்டீங்க. திமுக எதிர்க்கிறன்ற பேர்ல விஜயை சப்போர்ட் பண்றது, திமுகவை எதிர்க்கிறன்ற பேர்ல நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றது. சோ இப்படி எல்லாமே அந்த புள்ளியில இருந்து அணுகிறது. சோ அதை முதல் ஸ்டாப் பண்ணும். அப்ஜெக்டிவா விசாலமான ஒரு பார்வை நமக்கு வேணும். சிக்கல் இருக்குன்னா என்ன சிக்கல், கரூர்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதை கிளியரா அதை நம்ம அப்ஜெக்டிவா பார்க்கணும். இல்ல நான் எல்லாத்தையுமே இந்த பக்கம் தான் கோத்துடுவேன், ஏன் அரசியல் தேவைக்காக நான் எல்லாத்தையுமே பயன்படுத்துவேன்னா நம்மளோட பேச்சுக்கு மக்கள் மத்தியில மரியாதை இருக்காது. மக்கள் நம்மள ஒரு மாற்று அரசியல் சக்தியா பார்க்க மாட்டாங்க, நம்ம சொல்றதே மக்கள் மதிக்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் உங்களை மாதிரியே நிறைய பேர் திமுக எதிர்ப்பு மனநிலையில இருப்பாங்க, அவங்க உங்களை கொண்டாடுவாங்க. ஆனா அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும்னு அது மட்டும் பத்தாது, எல்லா தமிழ் மக்களையும் நீங்க ஒண்ணு சேர்க்கணும். சோ நம்ம அப்ஜெக்டிவா எல்லா விஷயத்தையும் அணுகணும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன கரெக்டா செய்யணுமோ அந்த விஷயத்த கரெக்டா செய்யணும். சோ அதனால இங்க இஷ்யூ இட்லி கடையோ சீமானோ கிடையாது, இங்க இஷ்யூ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ரெண்டாவது, நீங்க விருப்பப்பட்டா இந்த இஷ்யூவும் பேசலாம். இப்ப தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தளவு அவங்களுக்கு இந்த கேள்வி இருக்கலாம், தமிழ் தேசியம்ன்றது திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு ஐடியாலஜி. அப்படி இருக்கும்போது அங்க போய் இட்லி கடைக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்திருக்காரு அவரு, அதாவது பேசியிருக்காரு, படம் வந்து பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அப்புறம் டான் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன், அது ரெட் ஜெயண்ட் நினைக்கிறேன், ஏதோ டான் பிக்சர்ஸ் சொல்றாங்க, தெரியல. ஓகே, ஏதோ பண்ணது, ஓகே ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயண்ட். ஓகே, அப்ப ஏன் அதை அங்க இடத்துல நீங்க ஏன் அந்த படத்தை போய் பார்க்கணும், அதை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கலாம். அப்கோர்ஸ் என்ன பொறுத்தளவுல இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அதை மேபி செய்யாம இருந்திருக்கலாம். ஏன்னா எப்பவுமே நீங்க ஒருத்தர் எதிரியா பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என் எதிரி தான் அப்படின்ற தோற்றத்தை மெயின்டைன் பண்ணும். நீ அவங்களோட போய் க்ளோஸா இருக்கிறது, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதெல்லாம் அந்த இமேஜை உடைச்சிரும். ஸோ அதனால நான் எப்பவும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு எதிரின்னு அவங்களை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அந்த ஒரு தோற்றத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு.
இப்ப ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோம்னா பெருசா அவங்க திமுக இருந்து ஆட்களெல்லாம் உள்ள கொண்டு வரல, திமுக தலைவர்கள் உள்ள இழுக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, நான் திமுகவை கடுமையா விமர்சிக்கிறேன், திமுகன்றது தீய சக்தி அப்படின்றதான் என்னோட ஸ்டாண்டு. அப்ப அங்க இருக்கிற ஆட்களை நான் உள்ள கொண்டு வந்தேன்னா அப்ப தீய சக்தி திமுக ஆட்களை கொண்டு வந்தனா அப்படின்ற மாதிரி இமேஜ் ஆகி போயிடும். ஸோ எனக்கும் அவங்களுக்குமான அந்த வேறுபாடு, அந்த வித்தியாசத்தை மக்கள் முன்னால நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த விஷயம் வந்து அவசியம். ஸோ அந்த வகையில மேபி சந்திக்காம இருந்திருக்கலாம். நான் சீமான் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, ஸ்டாண்ட்ல சாஃப்டா போறாருன்னா நான் சொல்ல வரல, அதுக்கெல்லாம் எனக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதுக்கு நம்ம அவரோட அரசியலை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். சும்மா ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு விஷயத்தை பேசிட்டார் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அவரோட பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணா நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு பப்ளிக் பர்செப்ஷனை மேபி மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதை பண்ணிருக்கலாம். பட் அதை தாண்டி அவருக்கு போறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. நான் என்னோட ஸ்டாண்டை நான் சொல்றேன், என்னோட பார்வையை சொல்றேன். அவருக்கு பர்சனலா சினி இண்டஸ்ட்ரியில பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்ன இன்விடேஷன் ஏற்று எப்படி போடாருன்னு நமக்கு தெரியல. பட் பொலிட்டிக்கலா பார்க்கும்போது நான் இந்த பாயிண்ட சொல்றேன். ஆனா இது இஷ்யூ கிடையாது, இந்த இட்லி கடை மேட்டர் இஷ்யூ கிடையாது. இஷ்யூன்றது அங்க இருக்கு, அதுதான் பெரிய இஷ்யூ. 41 பேர் இறந்திருக்காங்க, பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டைவர்ஷன் இருக்கு. ரெண்டாவது, நான் இப்போ தமிழ் பொக்கிஷன் ஒரு சேனல் இருக்குல்ல, விக்கின்ற ஒரு நண்பர் பேசுறாரு. நான் அவரோட சேனல்லாம் ரெகுலரா பார்ப்பேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சில விஷயங்கள், மற்றவங்க பேசாத விஷயங்கள்லாம் அவர் பேசுவார். அந்த வகையில நான் பார்க்கறது உண்டு. அவரு கூட என்ன சொல்றாரு, டிவிகேவை ரொம்ப நம்ம அட்டாக் பண்ணும்போது மக்களுக்கு இந்த மாற்று மேல நம்பிக்கை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து மாற்று அப்படின்ற விஷயத்த நம்ம என்கரேஜ் பண்ணணும். புதுசா மாற்றுன்னு சொல்லி வரும்போது நம்ம அவங்கள ரொம்ப டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்ற துணியில அவர் பேசியிருப்பார். எக்ஸாக்டா நான் சொன்ன வேர்ட்ஸ் இல்லை, பட் அந்த துணியில அவர் பேசியிருப்பார். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, என்னோட வியூ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. விஜய் மாதிரியான ஆட்கள் அரசியலுக்கு வரதாலதான் மக்களுக்கு மாற்று அரசியல் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே போகுது. இங்க மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையே விஜய் மாதிரியான ஆட்களால தான் உடையுது. இதுக்கு முன்னாடி கமல் வந்து இதே மாதிரி ஓட்ட பிரிச்சுட்டு போனாரு, இப்ப விஜய் வராரு, இவங்க கிட்ட அரசியலே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நம்ம ரொம்ப டஃபா டீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் நம்ம கடுமையா இதை பத்தி பேசுறோம். நமக்கு வேற எந்த உள்நோக்கமும் இதுல கிடையாது. ஸோ மாற்று அப்படின்றது வேணும். ஆனா மாற்று வேணும்ன்றதுக்காக கையில கிடைக்கிறதெல்லாம் மாற்றா நம்ம ஏத்துக்க முடியாது. நாளைக்கு திடீர்னு வாட்டர்மெலன் ஸ்டார் வரும், அவரு நம்ம ஏத்துக்க முடியாது. ஸோ நிஜமாவே இது மாற்றுதானா, நிஜமாவே அவங்களுக்கு சரக்கு இருக்கா, நிஜமாவே ஐடியாலஜி இருக்கா, விஷயத்த பேசுறாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் இல்லாம ஒருத்தர் உள்ள வரும்போது பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அப்ப அதையும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. நாளைக்கு இவர்கிட்ட நீங்க தமிழ்நாட்டை கொடுக்குறீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண முடியல. இப்ப நியூஸ் பேப்பர்ல பாக்குறேன், இப்ப தீவிரமா அவங்க ஆலோசிச்சுட்டு இருக்காங்களாம். நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்று பார்த்தேன். 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்குறதுக்கும் ஒரு தொண்டர் படையை உருவாக்குறதுக்கும் தாவேகா கட்சிக்காரங்க தீவிரமா ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. நான் கேட்கிறேன், முதல்ல உங்களுக்கு முதல் கட்ட தலைவர் இருக்காரா? நீங்க 2வது கட்ட தலைவர் தொண்டர் படையை உருவாக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல் கட்ட தலைவர் உங்க கட்சியில் இருக்காங்களா? முதல் கட்ட தலைவரே கிடையாது. விஜயே ஒரு பெரிய லீடர் கிடையாது, லீடரே கிடையாது. அவர் எப்படி 2வது கட்ட தலைவர்களை உருவாக்குவாரு? அவர் எப்படி தொண்டர் படையை உருவாக்குவாரு? சோ முதல்ல உங்களுக்கு முதல் கட்ட தலைவர் வேணும், ஒரு தலைவர் வேணும் சாலிடா. அந்த தலைவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கணும். அதுவே இல்லை இங்க. அதுதான் சிக்கல். இப்படி இருக்கும்போது நமக்கு வேற வழி இல்லை. நம்ம இந்த இஷ்யூஸ் எல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். இதை பேசிதான் ஆகணும். ஓகே, விஜய் அவர்களுடைய போக்கு எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்ட நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆக போகுது. இன்னும் அந்த ஒரு வீடியோ, அந்த 4 நிமிஷம் வீடியோ தாண்டி இன்னும் அவர் எதுவுமே வந்து வெளியே பேசல. ஆனா யூடியூப்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, சோசியல் மீடியால அவருக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப அவருக்கு ஆதரவா பேசுறாங்க. அதெல்லாம் நம்மளாலே விஜயே பார்த்தாருன்னு பயந்துருவார் போல, நம்மளே பேச மாட்டோம் இவங்க பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ விஜயே கம்மன் தான் இருக்கார். 2 வாரம் ஆக போகுது. 4 நிமிஷம் வீடியோ தாண்டி அவர் எதுவும் பண்ணல. அவங்க கட்சிக்காரங்களும் எதுவும் பண்ணல. எல்லாம் தலைமுறை, எல்லாருமே தலைமுறைவா இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜயை ஆதரிக்கிறாங்கல்ல நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சு நல்லா நான் பார்த்து வியந்த ஆட்களே நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. ஏன் பண்றாங்க? எதனால? நீங்க சொன்ன மாதிரி அந்த திமுக எதிர்ப்பு தான் காரணமா, அல்லது வேற ஏதாவது சம்திங் உண்மையாவே ரீசன் இருக்குமா? இல்ல வேற ஏதாவது சம்திங் கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம பேச முடியாது. அதை பேசணும்னா அது கரெக்டா இருக்காது. ஏன்னா நமக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. நம்ம ஆதாரப்பூர்வமான விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம், ஃபேக்சுவலா தான் பேசுவோம். ஸோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், பட் அதை நம்ம ஓப்பனா இங்க நம்ம பேச முடியாது. ரெண்டாவது, நம்ம டெமோக்ராட்டிக்கான மைண்ட் செட் உள்ள ஆட்களும் கூட. இப்போ நம்ம சேனல்ல நினைச்சாங்கன்னா விஜய் ஆதரவாளர்கள் வந்து தாராளமா பேசலாம், இல்ல பேசக்கூடாதுன்னா நம்ம பார்த்ததெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். விஜயை ஆதரிக்கக்கூடியவங்க பேசுறதுக்கு நம்ம இந்த பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாஜகவை ஆதரிச்சு பேசுறவங்களுக்கும் இந்த பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கோம். திமுகவை ஆதரிச்சு பேசுறவங்களுக்கும் இந்த பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கோம். அந்த ஒரு டெமோக்ராட்டிக் மைண்ட் செட் நமக்கு வேணுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த வகையில விஜயை ஆதரிக்கிறதுல
ரைட், எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. பட் ஒருத்தர் விரும்புறாருன்னா 100% அவர் அதை பண்ணலாம். எனக்கு அதுல எந்த வருத்தமுமே கிடையாது. ஆனா இங்க நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆபத்தான ஒரு பிரச்சனை. நீங்க விஜயை ஆதரிக்கிறதுல சிக்கல் இருக்கு, ஆபத்து இருக்கு. நான் முன்னாடியே ரொம்ப கடுமையா விமர்சிக்கும் போது நிறைய பேர் என்ன, ஏன் தேவையில்லாம விஜய் விஜய் விஜய்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப கூட நேத்து ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, உங்க மேல அந்த மரியாதையா எனக்கு போச்சு, நீங்க விஜய் பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, உங்க தம்ப்நெயில் பாருங்க, தம்ப்நெயில் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தார், எல்லாத்துலயும் விஜய் இருக்காரு அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னது, நீங்க அதை மட்டும் பார்க்காதீங்க, தயவு செய்து கண்டென்ட்டையும் உள்ள பாருங்க. நாங்க தம்ப்நெயில் வைப்போம், ஏன்னா தம்ப்நெயில்ல ஒரு கண்டென்ட் தான் தம்ப்நெயில் டைட்டில் கண்டென்ட்டா வைக்க முடியும். ஆனா நீங்க உள்ள பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் பேசியிருப்போம். இன்னைக்குமே இதை பேசிட்டு அப்புறம் வேற நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம மேல நிறைய பேர் கோவப்படுறாங்க, நீங்க ஏன் இவரை பத்தி மட்டுமே பேசுறீங்க. ஒரே காரணம் என்னன்னா, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா பாக்குறேன். நீங்க எல்லாருமே இதை சீரியஸா பார்த்துட்டீங்கன்னா சம்பவமே நடந்திருக்காரு. மீடியா ஏகப்பட்ட ஹைப் கொடுக்குறாங்க, அவரு லேட்டா வராரு, கூட்டம் பயங்கரமா கூடுது, இதெல்லாம் சேரும்போது தான் ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டரா மாறுது. ஸோ மீடியா ஹைப்பும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்னைக்கு ஒரு தவறு நடந்துருச்சு, பெரிய ஒரு தவறு நடந்துருச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா குவைட்டா இருக்காங்க, விஜயை பேக்கப் பண்ணல. அந்த ஒரு புரிதல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இருக்கு. அந்த புரிதல் நமக்கும் இருக்கணும். இப்படி ஒரு பெரிய கிரைசிஸ் இன்னைக்கு இந்த கட்சியும் இந்த கட்சி தலைமையும் ஏற்படுத்தி இருக்கு. அவரை நம்ம இர்ரெஸ்பான்சிபிளா சப்போர்ட் பண்ணோம்னா இதே மாதிரியான பெரிய கிரைசிஸை நாளைக்கு கிரியேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பொலிட்டிக்கலா தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இவங்கெல்லாம் பண்றது அதுதான். கமலஹாசன் தமிழ்நாட்டை பொலிட்டிக்கலா பின்னுக்கு கொண்டு போயிட்டார். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை பொலிட்டிக்கலா பின்னுக்கு கொண்டு போறாரு. இன்னைக்கு நம்ம பேசும்போது அசால்ட்டா அவங்க பேசுறாங்க, கொள்கை சித்தாந்தம் எதுக்குங்க, அது இல்லைன்னா என்ன, இப்ப அது இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதா, நீங்க சும்மா பழைய ஆள் மாதிரியே கொள்கை சித்தாந்தம்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு அப்படின்றாங்க. இது எவ்வளவு பெரிய பின்னடைவு. கொள்கைக்கான தேவை என்ன, சித்தாந்தத்துக்கான தேவை என்ன, அந்த புரிதெல்லாம் எதுவும் இல்லாம ரசிகர்களா அவங்க அதெல்லாம் தேவையில்லைன்ற ஒரு பரப்புரையும் ஒரு பிரச்சாரத்தையும் நடத்துறாங்க. அது காரணம் என்ன, எங்ககிட்ட கொள்கை சித்தாந்தம் இல்லை, எங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னா அது தேவையில்லை அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க ரொம்ப அசால்ட்டா பேசுறாங்க. அது போக எந்த அரசியல் புரிதலும் இல்லாம ஒரு நடிகருக்காக ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க. கூடி பாருங்க, சின்ன குழந்தைகள்லாம் உயிரிழந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய துயரம், எவ்வளவு பெரிய வருத்தம் இது நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரைட், ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம், நம்ம நிறைய வார்னிங் கொடுத்தோம், அதை பத்தி நிறைய பேசணும். நம்மலாம் ஒன்றும் பெரிய இன்ஃப்ளூன்சர் கிடையாது, இல்லை, நம்மலாம் சாதாரண மனிதர்கள், நம்ம பேசலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பெரிய ஸ்டார்லாம் வந்தா அவர் ஒரு யானை மாதிரி, நம்ம ஒரு எறும்பு மாதிரி, நமக்கு ஒரு பவரும் கிடையாது. ஸோ எல்லாம் பெரிய கூட்டம்லாம் வருது, ஒரு பெரிய ஒரு ஆபத்து, ஒரு பெரிய ஒரு விபரீதம் நடந்துருச்சு. இனியாவது திருந்துங்க, திரும்பவும் அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. இன்னைக்கு அவர் வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாரு, அவர் கட்சிக்காரங்க வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாங்க, எதுவுமே இல்லை, அப்படியே செயலற்று போய் கிடக்குறாங்க. இன்னைக்கு நிஜமாவே உங்க பக்கம் நியாயம் நீங்க என்ன பண்ணும், அதை நீங்க சட்ட ரீதியா ஃபேஸ் பண்ணும். ஏன் போலீஸை பார்த்து பயந்து போறீங்க, போங்க, போய் உங்க தரப்பு விளக்கத்தை கொடுங்க, இதான் நடந்ததுன்னு தாராளமா சொல்லுங்க. அதெல்லாம் பண்ணாம நீங்க ஒளிஞ்சிருக்கீங்க. ஸோ அவங்கனாலேயே அவங்களோட ஸ்டாண்டை டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை மற்றவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றது, அதுக்கு சீமானை உள்ள கொண்டு வருது. சீமானை விமர்சிங்க, நீங்க இட்லி கடை மேட்டரை வச்சு விமர்சிங்க, ரைட். ஒரு தமிழ் தேசிய பார்வை நீங்க விமர்சிக்கலாம். நீங்க ஒரு தமிழ் தேசியவாதியா இருக்கீங்கன்னா எப்படி ஒரு திராவிடம் சார்புடைய ஒரு நிறுவனத்தோட நீங்க போய் இந்த மாதிரி அசோசியேட் ஆகலாம், அந்த அசோசியேட் ஆகல, அந்த நிகழ்வுக்கு எப்படி போலான்ற மாதிரி நீங்க கேளுங்க, அது வேற. ஆனா அதையும் இதையும் கம்பைன் பண்ணாதீங்க. நீங்க அதான நடக்குது, விஜய் பத்தி பேசும்போது அதை எடுத்து இங்க உள்ள கொண்டு வராங்க, அதை கொண்டு வராதீங்க, அதெல்லாம் மிக்ஸ் ஆகுது. ஸோ அதனால இவரை டிஃபெண்ட் பண்ணுன்றதுக்காக எல்லா ஆயுதங்களையும் கையில் எடுக்காதீங்க. அந்த அளவுக்கு ஒருத்தான ஆள் கிடையாது. அப்படி ஒரு ஒருத்தான தலைவராக தான் நம்ம டிஃபெண்ட் பண்ணணும். நல்ல தலைவர்களை மக்கள் டிஃபெண்ட் பண்ணணும். நம்ம சாபக்கேடே என்னன்னா, நல்ல தலைவர்களை விட்டுருவோம். நாட்டுக்காக மக்களுக்காக தியாகம் பண்ண தலைவர்கள்லாம் அப்படியே கடைசியில் விரக்தியில இறப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் நம்ம சொசைட்டி செஞ்சிருக்காது, அவங்களோட முயற்சிகள் எல்லாம் தோல்வியில போய் முடிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட நீங்க பர்சனலா பேசினீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விரக்தி இருக்கும். நான் என்னெல்லாமோ பண்ணேன், என் லைஃபையே தியாகம் பண்ணியிருக்கேன், அர்ப்பணிச்சிருக்கேன், மக்களே நான் ரெஸ்பெக்ட் பண்ணன்ற அந்த விரக்தி இருக்கும். ஆனா இந்த மாதிரி மக்களுக்கு எதுவுமே பண்ணாம மக்கள்கிட்ட இருந்து உறிஞ்சு எடுத்து வளர்ந்த ஆட்களுக்கு நம்ம ஏகப்பட்ட சப்போர்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை பரிசீலனை பண்ணணும். கொஞ்சம் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம கண்மூடித்தனமா திரும்பவும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. திரும்பவும் நம்ம கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணோம்னா திரும்பவும் வேற ஒரு பிரச்சனையை நம்ம விலை கொடுத்து வாங்குவோம். அது நான் இந்த ரசிகர்கள் சப்போர்ட் பண்றாங்க, அவங்க இப்போதான் அரசியலே பாக்குறாங்க. இவ்வளவு நாள் சினிமா அப்படி இப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்போதான் விஜய் வந்த பிறகாக கொஞ்சம் அரசியலை பாக்குறாங்க. அவங்க விஜயை சப்போர்ட் பண்றதே நம்ம தவறுன்னு சொல்றோம். ஆனா இவ்வளவு காலமா அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு தலைவர்களோட சந்திச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய் ஸ்டாண்டு தான் கரெக்ட், விஜய் ஒளிஞ்சிருக்கிறது தான் கரெக்ட், குஷியானது ஒளிஞ்சிருக்கிறது தான் கரெக்ட்னா புரியல என்னால. அப்புறம் யார் தான் பொலிட்டிக்கலா மக்களை அவேர் பண்றதுன்னு தெரியல எனக்கு.
கண்டிப்பா என்னை பொறுத்தளவுல ஒழியக்கூடாது. ஒரு தலைவர்னா ஒழியக்கூடாது. என் பக்கம் நியாயம் இருக்குன்னா அந்த நியாயத்தை போய் நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால இவங்களோட ஸ்டாண்ட் ரொம்ப தப்பு. ஆனா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். விஜயை சப்போர்ட் பண்ணி பேசணும் நம்ம நண்பர்கள் தான். இங்கே நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். நிறைய இடத்துல அவங்க ஸ்டாண்டை நம்ம ஏற்றுப்போம், நல்ல கரெக்டான ஸ்டாண்டும் எடுப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல நான் எப்படி பாக்குறேன்னா, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளுறாங்க அரசியல் ரீதியா. கமல்ஹாசன், விஜய், ரஜினிகாந்த் நல்ல வேளை உள்ள வரல. ஆனா அவருக்குமே ஒன்றும் அரசியல்லாம் பெருசா கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆட்டத்தை களைச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படிலாம் தள்ளி போட்டே இருக்க முடியாது. ஒரு சொசைட்டி மாற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அது பட்டுன்னு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சட்டுன்னு நடக்கும். பட் எனிவே இருந்தாலும் அந்த மாற்றத்தை தள்ளி போடக்கூடிய வேலைகள் இங்க நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இப்ப விஜய் கிடைக்கக்கூடிய பப்ளிசிட்டி பாருங்க. ஒன்னும் பேச மாட்டேங்கிறாரு. வராரு, மக்களை வெயிட் பண்ண விடுறாரு, கஷ்டப்படுத்துறாரு, டிராபிக் ஜாம் எல்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவர் பேசிட்டு போறாரு. அந்த பேச்சுல ஒண்ணுமே இல்லை. மாற்று அரசியலுக்கான விஷயங்கள் எதுவுமே அந்த பேச்சுல இல்லை. ஆனாலும் நம்ம அவரை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கோம், அவரை பத்தி நிறைய பேசுறோம். அப்ப என்ன ஆகுது, போலிகளை பத்தி நம்ம நிறைய பேசும்போது நிஜமான மாற்று அரசியலுக்கான ஆட்கள் களத்துல இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, மாற்று அரசியல் வேணும்ன்ற வெறியோட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம் இல்லாம ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு போலி தலைவர்கள் அதை வாங்கிக்கிறாங்க. இதை நம்ம எவ்வளவு நாள் தான் அலோவ் பண்ண முடியும்? ஸோ நமக்கு என்ன முடியுதோ அதை நம்ம பண்றோம். உண்மை என்னன்னா நம்மளால பெருசா எதுவும் பண்ண முடியாது. நம்மலாம் சின்ன டைனி யூடியூபர்ஸ் தான். நம்ம பேச்ச என்ன நல்லா போனா 2000-3000 பேர் கேட்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்ததாக இந்த கருத்து சுதந்திரம் பத்தி பேசியாகணும்னு நினைக்கிறேன். போன ஆட்சியில நிறைய ஊடகங்களை வந்து ஒடுக்குனாங்க அப்படின்னு திமுக பிரச்சனை பண்ணாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம், பத்திரிகையாளர்கள்லாம் கூடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. என்னன்னா, கரண் தாப்பர், சித்தார்த்த வரதராஜன் போன்றவங்கலாம் வந்து பாஜக அரசு ஒடுக்குறாங்க, கருத்து சுதந்திரமே வடக்குல இல்லை. தமிழ்நாட்டிலையும் பண்ணாங்களே டிஜிட்டல் மீடியா யூனியன். அதான் தமிழ்நாட்டில் ஒரு சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, பாஜகவை எதிர்த்து, பாஜக வந்து ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அப்போ சிறப்பாக அந்த ஊடகங்களுடைய சுதந்திரமானது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பெரிய கேள்விக்குறியா வந்து நிற்குது. நேற்று புதிய தலைமுறை வந்து அரசு கேபிள் நிறுவனத்துல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வர ஆரம்பிக்குது. அவங்க வந்து 4 நாளா தூக்கிட்டாங்களாம். 4 நாளாவே இந்த பிரச்சனை இருக்கு, நாங்க கேட்கிறோம், ஆனா அரசு கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்கல, ஏன் நீங்க அதை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் பதில் தர மாட்டாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஷயமானது போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த கருத்து சுதந்திரம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் அவங்க எதிராக பேசினாலுமே அரசு கேபிள் இருந்து தூக்கிடுவோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு கொள்கை, எதுக்கு சித்தாந்தம் என்ன? அதான் இப்போ நான் பேசின ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் வைரல் ஆச்சு. அது திரும்ப அந்த வீடியோவில் சொன்ன அதே விஷயம் திரும்ப சொல்லலாம்னு தான் நான் யோசிக்கிறேன். இப்போ ஏடிஎம்கே ஆட்சி நடக்கும்போது நான்லாம் 24 hours ஏடிஎம்கே விமர்சித்து பேசிக்கிட்டே இருந்தேன். ஏடிஎம்கே விமர்சித்து டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். அது வன்மம் கிடையாது, ஏன்னா அவங்க பவரில் இருக்காங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும், ஸ்டெர்லைட் இஷ்யூவாக இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம அதை எடுத்து பேசிக்கிட்டே இருப்போம். டெய்லி நான் பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். உண்மை நான் சொல்கிறேன், நான் எந்த ப்ரெஷரையும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு அப்போ தெரியல. நான் வந்து திமுக ஆட்சி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா 2011 முடிஞ்சிருது. அப்போ தான் நான் படித்து முடிச்சு வரேன். ஸோ நான் பெருசாக டிஎம்கே கவர்மெண்ட்டை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை நான் மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து நான் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை தான் பார்த்து வளர்ந்தேன். எனக்கு அப்போ ரைட், இதான் எதார்த்தம் போல, இப்படி தான் இருக்கும் போல, நம்ம பாட்டுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம், யாரும் நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் கவர்மெண்ட்டை விமர்சிச்சு நிறையா பேசியிருக்கேன். இபிஎஸ்ஸை விமர்சிச்சு நிறையா பேசியிருக்கேன். ஏடிஎம்கே தலைவர்கள், செகண்டரி லெவல் லீடர்ஸை நிறையா விமர்சிச்சு பேசியிருக்கேன். அமைச்சர்களை விமர்சிச்சு பேசியிருக்கேன். ஜென்ரலாக ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன். நீங்கள் பழைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும். கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்றதே நான் கணக்கு பண்ணதே கிடையாது. சரி, இதான் எதார்த்தம் போல, இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம்னு நினச்சி பேசியிருக்கேன். ஆனால் இப்போ பாருங்க, நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்க. புதிய தலைமுறை முடக்கப்படுது. அப்புறம் ஜென்ரலாக நம்ம இங்கே இருக்க யூடியூப்ஸ்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும், மீடியா ஏதோ ஒரு வகையில் இங்கே அரசியல்வாதிகளால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அந்த நரேட்டிவை கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த 4 yearsஆவே அதை நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியும் இருந்தது, ஆனால் அது வேற மாதிரி இருந்தது. 4 yearsக்கு முன்னாடியுமே டிஎம்கே தான் மீடியாலாம் பெருசாக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு அப்போ தெரியல, ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. அதனால நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம அரசுக்கு எதிராக அந்த டைமில் பேசிட்டு இருந்தோம். ஆனால் இப்போவும் பார்த்தோம்னா அந்த ட்ரெண்ட் கன்டினியூ ஆயிட்டு. மீடியா என்வரன்மெண்ட்
திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. இவங்க இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னது போல மீடியாவை பாஜக கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு 7-8 வருஷமாவே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நல்ல ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட் அவங்களாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஜேர்னலிஸ்ட். இப்ப நம்மளாம் ஜேர்னலிஸ்ட் கிடையாது, அவங்களாம் ரொம்ப ரெப்யூட்டடான ஜேர்னலிஸ்ட். இந்த விஷயத்த அவங்க கேள்விக்கு உட்படுத்த மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த காலத்துல திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதை பத்தி நிறைய பேசினாங்க, பாஜக மேல நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. பாஜக இப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, அப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, நெரேட்டிவ் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா பேசினாங்க. இன்னைக்கு அதே விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கும்போது அவங்க எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்காங்க. இந்த மௌனத்தெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே நமக்கு தெரியல. அன்னைக்கு அவ்வளவு விமர்சிச்சு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி ஒரு இன்டர்வியூ கூட போட மாட்டாங்க. நான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கேன்னா சொல்ல, ஒரு 10 வீடியோ பண்றீங்க, இல்லைன்னா ஒரு 10 நியூஸ் ஸ்டோரிஸ் பண்றீங்கன்னா ஒன்னு கிரிட்டிக்கலா பண்ணுங்க, எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணி பண்ணாதீங்க, ஒன்னு கிரிட்டிக்கலா பண்ணுங்க. அது கூட பண்றதுக்கு இன்னைக்கு ரெடியா இல்லை. ஸோ அதனால ரொம்ப மோசமான ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. இது மாறணும், இது நல்லது கிடையாது. நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு விதமான ஒரு மொனோபோலியை நோக்கி போயிட்டு இருக்கு. நேஷனல் லெவல்ல ஒரு விதமான மொனோபோலி. பிஜேபி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. இப்போ அஃப்கோர்ஸ் அவங்க வீக் ஆனாலுமே ஒரு ஹிந்துத்துவா போலரைசேஷன் நடந்துச்சுன்னா நான் பாக்குறேன் நேஷனல் லெவல்ல. நாளைக்கு பிஜேபி தோர்த்தா கூட, ஒரு வீழ்ச்சி பின்னடைவு பிஜேபிக்கு ஏற்பட்டா கூட, ஃபியூச்சர்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, அல்ட்ரா ராடிக்கல் ஹிந்துத்துவா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஹிந்துத்துவா இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு தான் என்னோட பார்வை. ஏன்னா சொசைட்டி அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா போலரைஸ் ஆயிடுச்சு. இங்க மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் இங்கேயும் டெஃபினட்டா இருக்கும். ஸோ எப்படி வாஜ்பாய் லிபரலா இருந்தார், அதுக்கப்புறம் மோடி கொஞ்சம் ராடிக்கலா இருக்காரு, கொஞ்சம் வாஜ்பாயோட இன்னும் கொஞ்சம் காரமா இருக்காரு, இனி இதுக்கு அப்புறம் வரப்போறவங்க இன்னும் காரமா இருப்பாங்கன்னு பாக்குறேன். இன்னொரு சைக்கிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள் ரொம்ப லிபரலா இருந்தது, செகண்ட் சைக்கிள் கொஞ்சம் ராடிக்கலா அக்ரெசிவா மாறுது, தேர்ட் சைக்கிள் இன்னும் அக்ரெசிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கிறேன். ஸோ இந்த மீடியா என்வரன்மெண்ட் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது நார்த்ல ஒரு விதமான ஒரு மொனோபோலியை நோக்கி போகுது. அதே விஷயம் இங்கேயும் நடக்குது. இங்கேயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருசா யாருமே எதுவுமே கேட்கலங்க. எதிர்கட்சி தலைவர் பெருசா எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, மீடியா பெருசா எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் எதுவும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு செய்தியும் வந்துடக்கூடாது நமக்கு எதிரா அப்படின்ற ஒரு கவனம் அவங்களுக்கு இருக்கு. இது நான் ஆக்சுவலா இபிஎஸ் நான் இந்த வகையில பாராட்டுவேன். ஏன்னா அவரை நோக்கி அவ்வளவு கேள்விகள் எரியப்படும் போதும், அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படும் போதும், அப்ப ஒரு 4 years அவர் டாலரேட் பண்ணாரு. அதுக்கு ஒரு மனம் வேணும்ல, ரைட் ஏதோ பண்ணிட்டு போறாங்க, நம்ம அதை பொறுத்து போன்ற அந்த ஒரு டாலரன்ஸ் வேணும்ல. அது இங்க இல்லையே அப்படின்றத எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் அந்த டாலரன்ஸ் இல்லை? ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான லீடர். இபிஎஸ் கூட அந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்கார்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க அப்பாவோடய இருந்தவர். ஸோ அந்த டாப் லெவல்ல இருந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸ். கருணாநிதி அவர்கள் எவ்வளவு விமர்சனத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்றதா இருக்கலாம், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதா இருக்கலாம், எல்லாமே அவர் நல்லா ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ட்ரெண்டா பாக்குறேன். ஸோ அந்த ஒரு டாலரன்ஸை பில்ட் பண்ணிக்கணும். பத்திரிகையாளர்கள் விமர்சிக்கிறதால பதவியில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆபத்தெல்லாம் வரப்போறது கிடையாது. நீங்க நல்லா கவர்மெண்ட் ரன் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட் போட போறாங்க, நீங்க நல்லா கவர்மெண்ட் ரன் பண்ணலன்னா மக்கள் உங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க. இது இந்த பத்திரிகையாளர்கள் இதை சொல்றதாலேயோ, இன்டெலக்சுவல்ஸ் அதை சொல்றதாலேயோ, ஆக்டிவிஸ்டுகள் இதை சொல்றதாலேயோ உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் ஏற்பட போறது கிடையாது. யூஸ்வலா பெரிய லீடர்ஸ் இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு டிவியை முடக்க வேண்டிய தேவையெல்லாம் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சவுக்கு வீட்டில் வந்து அந்த கழிவு நீரை ஊத்தினதா இருக்கட்டும், அது சட்டசபையிலே வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே இருக்கு. நிறைய பத்திரிகையாளர்களும் கைது பண்ணக்கூடிய செயல்களும் இந்த ஆட்சியில் நடக்குது. என்ன அப்புறம் எல்லாருமே அடிப்படையில் அவங்களாம் ஒரு பத்திரிகையாளர் தான். கலைஞர் ஒரு பத்திரிகையாளராக இருந்தாரு, அண்ணா பெரியார்ல எல்லாருமே அடிப்படையில ஒரு பத்திரிகையாளரா இருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு கூட முரசொலி அப்படின்ற ஒரு பத்திரிகை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் ஒண்ணு வருது அப்படின்னும் பொழுது அதை எதிர்கொள்ள முடியலையா? எப்படி இது தலைவர் வீக் ஆயிட்டு இருக்காங்களா? எப்படி பாக்குறீங்க இது? ஆக்சுவலா இந்த திராவிடன் ரூல் இருக்குல்ல, அதுக்கான தேவை தமிழ்நாட்டுல கம்மியாயிட்டு இருக்குன்னு பாக்குறேன். ஸோ தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சுன்னு பாக்குறேன். இன்னொரு திராவிடமா இல்ல கட்சி மாற்றா, அரசியல் மாற்றா? எப்படி நான் சொல்றது வந்து கம்ப்ளீட்டான ஒரு மாற்று, திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்ற இடத்த நோக்கி தமிழ்நாடு போகுதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு உங்களோட வரலாறு டிஃபெண்ட் பண்ணி பேசக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கணும்,
உங்களோட செயல்பாடுகளை, கரண்ட் செயல்பாடுகளை டிஃபெண்ட் பண்ணி பேச வேண்டிய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கணும். அது இல்லைனா தான் உங்களுக்கு ஊடகங்களை முடக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அந்த ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க. வரலாற்று ரீதியா நான் ஒரு நல்ல காரியத்தை பண்ணி தான் பவருக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கும் நான் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு நான் என்கிட்ட சில குறைபாடுகள் இருக்கலாம், பட் ஏதோ ஒரு நல்லதும் என்னால சொசைட்டிக்கு நடக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் உங்களால பில்ட் பண்ண முடியுது, அப்படின்ற செய்தி உங்களால மக்கள்கிட்ட கொண்டு போக முடியுதுன்னா மக்கள் உங்களை ஏத்துப்பாங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ரைட்டு, ஏதோ ஊழல் இருக்கு, ரைட்டு, அதெல்லாம் ரைட்டு, ஆனா அதை தாண்டி இவன் இதெல்லாம் பண்றான், இதெல்லாம் அவங்க செய்யலன்னா நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம், அதனால நாங்க ஏத்துப்போன்னு ஏத்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி மக்கள் அப்படிதான் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. கருணாநிதி அவர்கள் அதனாலதான் ஃப்ரீயா விட்டாரு மீடியாவை. ஏன்னா அவர்னால அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள முடிஞ்சது. நிறைய பேர் பயங்கர ஊழல் அது இதெல்லாம் விமர்சனங்கள் வச்சாலும் அதை தாண்டி நாங்க வேற சில விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் களத்துல. சோ எங்களோட தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கு, நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்ற இடத்துக்கு மக்களை கொண்டு போக முடிஞ்சது. இன்னைக்கு அதான் அவங்கனால பண்ண முடியலன்னு பாக்குறேன். இன்னைக்கு திராவிடத்தோட அந்த இருப்பை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான காரணம் உங்ககிட்ட இல்லை இல்லையா? முதல்ல நான் ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு கட்சி இருக்குன்னா நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்கணும்ல, அந்த தேவையை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும்ல, அதை அவங்களுக்கு செய்ய முடியலன்னு பாக்குறேன். அதனாலதான் பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் இன்னைக்கு இல்ல. இந்த மாதிரியான சூழல் எப்படி இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பான்? நிஜமான புத்திசாலிகள், நல்ல டேலண்டான ஆட்கள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. இதை எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவங்களால டிஃபெண்டே பண்ண முடியாது. அவங்களோட இன்டெலெக்சுவல் கெரியர் டிஸ்ட்ராய் ஆகி போயிடும். ஸோ அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களை சப்போர்ட் பண்ற ஆட்களோட ஸ்டாண்டர்டுமே ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணவங்க இன்னைக்கு அமைதி ஆயிட்டாங்க. சரி, நம்ம எதிர்க்க முடியாது, குறைந்தபட்சம் அமைதியா இருப்போம், அமைதியா இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்டெலெக்சுவல் கல்ச்சர் உண்டு திமுகல. அது இப்ப இல்ல, பெருசா இல்ல. இன்னைக்கு நல்லா இப்ப புதுசா இருக்கக்கூடிய யங் இன்டெலெக்சுவல்ஸ் ஒரு 20 பேர் சொல்லுங்களேன். மோஸ்ட்லி எல்லாம் இந்த ஹைனாஸ், இந்த ட்ரால் பண்ற ஆட்கள், அவதூறு பரப்புற ஆட்கள் தான் பெருசா இருக்காங்க. பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்களோட தேவை கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இவங்களோட இருப்பை டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, அதனால எதிர்த்து பேசினா டிஃபெண்ட் பண்ண முடியல, டிஃபெண்ட் பண்ண முடியல, காலி பண்ண பாக்குறாங்க. ஓகே, நீங்க மக்கள்கிட்ட உங்க நரேட்டிவை நீங்க ஸ்ட்ராங்கா கொண்டு போக முடியுதுன்னா தைரியமா நீங்க பண்ணலாம். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க கத்தனா பெருசா கேட்கும், இவங்க கத்தனா தான் ஒண்ணுமே கேட்காது இல்லையா? நான் இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவேன், நீங்க வீக்கா இருந்தா கூட பேசுறவன அலோவ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. அரசை நடத்துறவங்க எல்லாம் எங்கேயோ இருக்காங்க, அவங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள். நம்மள மாதிரி ஆட்கள் பேசுறவங்களாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளாம் எறும்பு தான், ஒண்ணுமே கிடையாது. நீங்க சாதாரண மக்களை பார்த்து இரிட்டேட் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. நான் எப்பவுமே இது சொல்றதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால பெரிய ஆட்கள் பொதுவாக சின்ன ஆட்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க, இரிட்டேட்டும் ஆக மாட்டாங்க, அதுக்கான தேவையும் கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.